Hi, this is Dr. Usha Nandini, psychiatrist from Tanjavur. இன்னைக்கு ஸ்டாய்கிசம் ஃபிலாசபில என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ரீபூட் த ரியல் ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு கதை அவங்க சொல்லியிருக்காங்க. சின்ன வயசுல ஒரு 10-15 வயசு டீனேஜர்ஸ் ஏஜ்ல ஸ்கூல்ல ஏதோ ஒரு ஈவெண்ட் அப்படின்னா ஒரு சில பிள்ளைகள் ரொம்ப ஆர்வமா லெட்ஸே ஒரு குவிஸ் இல்ல ஒரு டான்ஸ் ஈவெண்ட் இல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்னா அதுக்கு ரொம்ப ஆர்வமா ட்ரெயின் ஆகி அதுல அவங்களோட ரிசல்ட்ஸ் கண்டிப்பா நல்ல ரிசல்ட் வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ட்ரெயின் ஆவாங்க. அவங்க ஒருவேளை அவங்க நினைச்ச ரிசல்ட் வரல இல்ல ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஆனா பெரும்பான்மையான ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஏஜ்ல அவ்வளோ ஆர்வமா ட்ரெயின் ஆக மாட்டாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் தட் நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்ற ஒரு இதுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபெயில் ஆனா பரவாயில்ல, ஃபெயில் ஆயிட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் தான் ட்ரை தானே பண்ணேன், எனக்கு இது ஒன்றும் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபெயிலியர், அந்த டிசப்பாயின்மெண்ட், அதை ஏத்துக்கொள்ற மனப்பக்குவம் அவங்களுக்கு இல்லாததுனால டீனேஜர்ஸ் லைஃப்ல அது வெறும் ஒரு ட்ராஃபி இல்ல ஒரு பிரைஸ் இல்ல ஒரு சர்டிபிகேட் அதோட போயிடுது. ஆனா நம்மளோட அடல்ட் ரியல் லைஃப்ல என்ன ஆகுது, ஃபெயிலியர் இஸ் பிகமிங் அ பார்ட் ஆஃப் அஸ். சோ அதுக்கு பயந்துகிட்டு நம்ம ரியல் எஃபர்ட்டை போடாம இருக்கோம்னா அதுதான் ரியல் ஃபெயிலியர் அப்படின்னு ஸ்டாய்கிசம் பிலாசபில சொல்றாங்க. நிறைய வைஸ் பிலாசபர்ஸ் இருக்காங்க. அவங்க சொன்ன அட்வைஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட், ட்ரை பண்ணி பாருங்க, முழு மனசோட ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.